Hi, hello friends, welcome back to Secret of Health and Beauty channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெறும் 2 வாரத்திலேயே நம்ம தலைமுடி நல்லா ஷைனிங் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் பேக் 2 பொருளை வச்சு எப்படி வீட்லயே எளிமையான முறையில் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கிற subscribe பட்டனை டச் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புத்தம்புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே फ्रेंड्स, அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெண்டே பொருள் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆலிவ் விதை फ्रेंड्स. இந்த ஆலிவ் விதை வந்து நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த இதில் வந்து ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்ட் ஆகும்போது இதை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம முடி நல்லா ஷைனிங்காக மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறது நின்று முடி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கரு தான் எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த முட்டையோட வெள்ளைக்கரில் வந்து நம்ம முடிக்கு தேவையான ப்ரோட்டீன்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன். நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கவும் பொடுகு இல்லாமல் ஆக்குறதுக்கும் நம்மளோட முடியை மேலும் நல்லா ஷைனிங்காக ஆக்குறதுக்கு தான். அப்போ யோசித்து பாருங்கமே, இந்த 2 பொருளுமே நல்லா நம்ம முடியை ஷைனிங் ஆக்கக்கூடிய பொருட்கள் தான். அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் நல்லா ஷைனிங்காக பல மின்ன ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 பொருளை வச்சு எப்படி நம்மளுடைய ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிச்சு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிச்சு, அதாவது ஜெல்லு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து இப்போ காய்ச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட அந்த ஜெல்லு, அதை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இதை அப்படியே உங்கள் தலையில் அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான். இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இதை உங்கள் உச்சந்தலையிலேருந்து உங்கள் முடியோட நுனி வரைக்கும் நல்லா மசாஜ் செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்புவையோ இல்லை சீயக்காவையோ கொண்டு உங்கள் தலையை அலசிக்கோங்க. இப்படி வாரத்தில் ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் 2 வாரத்தில் வெறும் 2 வாரத்தில் உங்கள் முடியோட ஷைனிங் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கொட்டின முடி எல்லாமே திரும்ப வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தரக்கூடியதான் இந்த ஹேர் பேக். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.